ஆல்ரெடி அதாவது விஜய் சார் வந்து சொன்னார், வேறு யாரும் அதிகார மையம்லாம் இருக்க மாட்டாங்க, நான் தான் அதிகார மையம், ஒரே பவர் சென்டர் தான். அது சொன்னதே வந்து அந்த பயத்தில் தான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். கட்சிக்காரங்க எல்லாமே இப்போ போய் நிற்கிறது ஆதவ் கிட்ட தான். இவர் ஐயா செங்கோட்டையன் வருவாய்த்துறை கட்சிச்சு சரி கச்சை வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. புஷி ஆனந்துக்கு என்னடா இட்னு போய் அது இதெல்லாம் போய் இப்போ தான் ஓரளவுக்கு அமைதியாகி செட்டில் ஆகுறாரு. அப்போ இவர்களோட பார்க்கும்போது ஆதவ் இஸ் அன்மேட்ச்டு. எல்லாமே தகவல். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கூட தகவல், நம்ம செய்தியில் பார்க்குறோம் தகவல் அப்படின்னு தான். ஒரு தமிழக வெற்றி கழக தகவல் ஆட்சி நடக்கிறது. எதுவுமே ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட. எதுக்கு உறுதிப்படுத்தணும்? உங்களுக்கெல்லாம் நாங்கள் எதுக்கு சொன்னோம்? இப்போ நீங்கள் கேட்டது வெளிப்படைத்தன்மை, நான் பேசுறது வெளிப்படைத்தன்மை. இதை தாவேகா வண்டி எதுக்கு செய்யணும்? ஆனால் டிரான்ஸ்பரன்சி தான் எங்களோட இதுன்னு அவங்க பேசுகிறாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னோம். அதெல்லாம் நான் எல்லாரும் செஞ்சாங்களா? மணல் திருடு போதேப்பா, அங்கே போல இவங்க திருடல, அவங்க திருடல. அப்போது எல்லாரும் ஒன்று தானா? எல்லாருமே இந்த சரோஜா தேவி பூரா நடிப்பா, கோபால் நடிப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஒரு படத்தில். ஓகே, அவ்வளோதான். ஒடி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் நம்மோடு இணைக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவாக பிரதமரை சந்திச்சுட்டு வந்து என்ன நடந்தது, நான் என்ன கேட்டேன், அவர் என்ன சொன்னாருன்னு ஒரு விளக்கம் கொடுக்கறதுங்கிறது ஒரு மரபாக தான் டெல்லியில் இருந்துட்டு இருக்கு. எல்லா முறையும் எல்லா முதலமைச்சர்களும் பண்ணுறாங்க. நான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் தான் கொடுப்பேன், நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் கேள்வி நோண்டி கேட்பீங்க, எனக்கு சப்ஜெக்ட் தெரியாது, நான் அவர் பதில் சொல்லலாம் கடந்து போயிடலாம்ல. ஆனால் அவர் அந்த இடத்துக்கே நகர மாட்டுறாருங்கிறது இல்லை. அந்த இடத்துக்கு போனாவே மாட்டிக்குவோம். இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, இவருடைய பிரசன்ஸை விட திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. சில துறைகளில், டாஸ்மாக் மாதிரியான துறைகளில் இவரே பதில் சொல்றாரு. சில துறைகளுக்கு இல்லை இது என்னோட துறை இல்லைன்னு கடந்து போறாரு. அவருடைய பிரசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி. இல்லைங்க, அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் சிஎம் மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி அதாவது விஜய் சார் வந்து சொன்னார், வேறு யாரும் அதிகார மையம்லாம் இருக்க மாட்டாங்க, நான் தான் அதிகார மையம், ஒரே பவர் சென்டர் தான். அது சொன்னதே வந்து அந்த பயத்தில் தான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். அந்த ஒரே பவர் சென்டர் ஆதவ் தான். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் 3 எம்எல்ஏ யாரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஜய் சார் பார்த்தாங்க? எல்லாரும் ஆதவ் தான் போய் பார்க்குறாங்க. 2000 பேர் நிற்கிறாங்களாம். செக்ரட்டரியேட் வரும்பொழுது விஜய் சார் வரும்போது ஒரு 2000 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க டெய்லி பார்க்கறதுக்கு. அதில் விஜய் சார் போனதுக்கப்புறம் ஒரு 20% போயிடுறாங்க. மிச்சம் அதில் 1800 பேர் இருந்து ஆதவ் சார் டாட்டா காமிச்சிட்டு தான் போகிறாங்க. அந்த கிளிப்போட நம்ம ஒன்று பார்த்தோம். அவங்க வெளியில் வந்து அவர் கட்சிக்காரங்க எல்லாமே இப்போ போய் நிற்கிறது ஆதவ் கிட்ட தான். அவர் தான் வந்து இந்த இந்த விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, அரசியல் ரீதியாக என்ன பண்ணுறாங்க, ஏது செய்தி இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணாங்க. பணம் 10 செய்யும். மற்றவங்களாம் இப்போ ராஜ்மோகன் என்ன வியாபாரம் பண்ணுறாரு? அடுத்த மாதம் இஎம்ஐ கட்ட முடியலன்னு அவரே ஒரு பேச்சு பண்ணுறாரு. கீர்த்தனா அவர்களுக்கு என்ன நடக்குதே தெரில. ஒரே ஒரு முறுக்கு பேக்கெட்டை கூட ரிவ்யூ பண்ண விட மாட்டேன்றாங்க ரமேஷை. இன்னொருத்தர் என்னன்னா, இங்கே இருக்கிற குப்பையை அப்படியே தூக்கியதுமே அப்படியே அங்கே போட்டால் குப்பை போயிடும்ன்றாரு. அப்படி போட்டு புதைச்சிடலாம். ஆமாம். இப்போ இவங்களோட அதுக்கப்புறம் இவர் ஐயா செங்கோட்டையன் வருவாய்த்துறை கட்சிச்சு சரி கச்சை வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. புஷி ஆனந்துக்கு என்னடா இட்னு போய் அது இதெல்லாம் போய் இப்போ தான் ஓரளவுக்கு அமைதியாகி செட்டில் ஆகுறாரு. அப்போ இவர்களோட பார்க்கும்போது ஆதவ் இஸ் அன்மேட்ச்டு. ஆதவ் அர்ஜுனாவோட அந்த அரசியல் புரிதல், அவரோட அந்த பணபலம் படபலம் எல்லாமே வந்து இவங்களை விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக தெரியுறாரு. பார்க்கும்போது பவர்ஃபுல்லாக தெரிகிறாரு. நாளைக்கு அங்கேருந்து எத்தனை எஸ்பி வேலுமணி, அங்கேருந்து எத்தனை சிவி சண்முகம், அங்கேருந்து எத்தனை விஜயபாஸ்கர். சார் அரசியலில் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். நீங்கள் மற்றவங்களுக்கு இன்றைக்கி பண்ணுறது உங்களுக்கு நாளைக்கு திருப்பி வரும். இது வந்து கொல்லப்புறத்தில் வழியில் போய் அரசியல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நாளைக்கு இதுவும் நடக்கும். இன்றைக்கி எப்படி மற்ற கட்சியிலேருந்து தாவேக்கால் அப்படியே வலிக்கிறீங்களோ, நாளைக்கு தாவேக்கா தோற்று போச்சுன்னா இதுவும் நடக்கும். இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு இவர் கொஞ்சம் எட்ஜ் எடுக்கிறாரு, ஒரு பவர் சென்டராக இருக்காருன்னு தெரிஞ்சு தான் அலோவ் பண்ணுறாரா விஜய் அவர்? அவர் இந்த கட்சிக்காக என்னென்ன முதல் போட்டிருக்கிறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு யாருக்கு தெரியும். ஐ see him as an investor. ஓகே. இன்வெஸ்டரெல்லாம் நீங்கள் அப்படிலாம் போய் கேட்க முடியாது. நான் ஆஸ் இன்வெஸ்டர் இதில் போடுவேன், அதில் போடுவேன் பணம். வழிக்கு வந்தால் நான் இன்வெஸ்டராக கண்டினியூ பண்ணுவேன், இல்லைனா அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். தட் இஸ் வை ஐம் கால் அஸ் அன் இன்வெஸ்டர். அவங்கள இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்லுங்கள் பார்ட்டிஸில். லீமா ரோஸ் யார்? அவங்க என்ன பங்களிப்பு? இவங்க வளர்மதி அவர்கள் போல் அந்த காலத்துலேருந்து மேடையிலலாம் போய் பேசி கட்சிக்காக கஷ்டப்பட்டு பண்ணாங்களா? இல்லை கோகுலேந்திரா மாதிரி எங்கன்னா போது பூத் லெவல் ஒர்க்கெல்லாம் பார்த்து கீத்து மகளிர் அணியில் வந்தாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ அவங்க எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களா? லீமா ரோஸ் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு. கட்சி அழிகிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதிமுக கட்சி அழியறதுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க லீமா ரோஸ். ஒன்று. அப்போ திமுகவுக்கு அதிகமாக பாண்டில் பணம் கொடுத்தது எந்த கட்சி? யார்? மார்டின் ஃபேமிலி லாட்ரி. அதே மாதிரி பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் இதை கிவன் மணி, தேவ் இன்வெஸ்டட்.
அவங்களுக்கு மேபி அதானி அம்பானி மாதிரி எதனா வரணும் அப்படி எதனா ஆசை இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம். ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி HCL ஃபவுண்டேஷன், இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷனு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் நல்லது பண்ணலாம். ஆனால் அவங்க திரும்ப திரும்ப அரசியல் கட்சிகளுக்கே பணத்தை கொடுத்து அவங்களோட அந்த பொருளாதாரத்தை அரசியல் கட்சியிலேயே முதலீடாக பண்ணுறாங்க. இப்போ அதிகார பவருக்கும் வந்துட்டாங்க. முன்னாடி பொருளாதார சக்தி இருந்தது, இப்போ அதிகார சக்தியும். தே ஆர் மோர் தென் தட். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்களோ அதை விட இன்னைக்கு பாண்டிச்சேரி தே ஆர் கண்ட்ரோலிங், தமிழ்நாடு தே ஆர் கண்ட்ரோலிங், டெல்லியில் தே ஹேவ் கான்டாக்ட்ஸ், 4 ஸ்டேட்டில் லாட்ரி வியாபாரம். they are growing bigger and bigger. ஸோ அதனால தான் ஆதவ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியறாரா வெளியே பார்க்கறதுக்கு? சார் பணம் 10 செய்யும் சார். குதிரை பேர் அரசியல்ன்றது எப்படி வரும்? விஜய் அவர்களுடைய முதல்வருடைய பிரசன்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு. ஆரம்பத்துல சேனல்கள் அவர் கான்வாய் வரது போறது அதை பண்ணாரு இதை பண்ணாரு டெய்லி அதே காட்டுன்னு இருக்க முடியாது. அதே காட்ட முடியல, அவர் பிரசன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. அவர் அதே கருப்பு கோட்டை எத்தனை வாட்டி காட்டுவீங்க? அப்புறம் இப்படி சிரிக்கிறது லைட்டா இப்படி காட்டுறது, டெய்லி இதே எப்படி காட்டிட்டு இருக்குது. ஒரே படம் பார்த்த மாதிரி இருக்குதுல்ல. இப்போ சர்க்கார் படத்துக்கும் கத்திக்கும் வித்தியாசம் இருந்தது, மெர்சலுக்கும் துப்பாக்கிக்கும் வித்தியாசம் இருந்தது, பழைய லவ் டுடேக்கும் இப்போ வந்த லவ் டுடேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி வித்தியாசம் எதிர்பார்ப்போம்ல. ஏன்னா டெய்லி விஜய் அண்ணா இதே கோட்டு வெள்ளை சோக்காவே போட்டுனுங்கிறாரு, இதே மாதிரி கை கட்டுறாரு. அது ஒரு இப்போ பார்த்தாச்சுல. ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அது முதலமைச்சராக இருந்தது அந்த ஒரு தோரணை வேற. இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு செயலில் என்ன பண்ணுறாங்க? அதான் இந்த 3 வாரத்தில் எந்த ஒரு பெரிய திட்டமும் வரல, ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் வரல. கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனபோது அவர் பேசுனதோட சரி, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக போகிற மாதிரியான ஒரு இதில் தானே இருக்கு. டல்லாலாம் இல்லை, அதிமுக வச்சு வெளுன்னு வெளிச்சு இந்த பக்கம் அரசியல் ரீதியாக எல்லா வேலையும் பார்க்குறாங்க. மக்கள் நலன் ஆட்சி ரீதியாக ஒன்றுமே. மக்கள் நலன் எதுக்கு? அதான் ஓட்டு போட்டிங்களா, அப்புறம் என்ன? மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலன் மட்டுமே கண்ணாய் இருப்பான்னு பாட்டு இருக்குது. அப்படின்னா என்னன்னா, தன் மக்களுக்கு என்ன தேவையோ இனிமேல் அது நடக்கும். இப்போ 200 யூனிட்டு ஸ்வாஹா, 100 யூனிட்டு ஆல்ரெடி இருந்தது. அது இதில் விவசாயிகளுக்கு அந்த கூட்டுறவு கடன் ரத்து ஸ்வாஹா முடிஞ்சு போச்சு. அதில் சொன்னது ஒன்று செஞ்சது வேறு, 2 காலி. இன்னும் எதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பரந்தூர் இன்னும் தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பரந்தூர் திட்டம் வந்து நிறுத்த போகிறாங்கன்றாங்க. ஒரு சிலர் இல்லை அது நெகோசியேஷன்ஸ் இருக்குது, அது என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இன்னொருத்தராங்க ஏதோ சிப்காட் வரப்போகுதுன்னு வேறு சொல்கிறாங்க. சிப்காட் வந்தால் நல்லது தான், தொழில்துறை. ஏன்னா அது பக்கத்தில் இருக்குது. அது என்ன கேட்டால் யார் அவரோட நிலம் எடுத்தாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உங்கள் இடம் திருப்பி வேணும்னா காசை கொடுத்துட்டு நீங்கள் இடத்த வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து தொழில் நிறுவனத்துக்கு கொடுக்குறோம். அதுவுமே தப்பு தாங்க. விவசாயியோட நிலத்தை எடுத்து இன்றைக்கி வந்து யாரோ ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு வருவாங்க, ஒரு இன்வெஸ்டரு. அவங்க வந்து தொழில் தொடங்குன்னுவாங்க, இடத்த வந்து சீப்பாக கொடுப்பாங்க, கரண்ட்டு ஃப்ரீ கொடுப்பாங்க, தண்ணிக்கு இன்னும் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலான்வாங்க. அது கம்யூனிசத்துக்கும் தொழில்துறைக்கும் உள்ள அந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். பட் ஆனால் தொழிலும் வேணும் தான். எனக்கு விமான நிலையத்தை விட அங்கே இண்டஸ்ட்ரீஸ் வருது தான் நல்ல விஷயம் தான். எல்லாமே தகவல். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கூட தகவல், நம்ம செய்தியில் பார்க்குறோம், தகவல் அப்படின்னு தான் வருது. தமிழக வெற்றி கழக தகவல் ஆட்சி நடக்கிறது. எதுவுமே ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட. எதுக்கு உறுதிப்படுத்தணும்? உங்களுக்குலாம் நாங்கள் எதுக்கு சொன்னோம்? கவுண்டமணி ஜோக்கு வரோம் இல்லை, நான் எதுக்கு உங்ககிட்டலாம் சொல்லணும்? நான் இப்படி தான் இருப்பேன், இருங்க எல்லாம் போயினே இருங்க அப்படின்னு கவுண்டமணி ஒரு படத்தில் ஒரு ஜோக் சொல்லுவார் இல்லையா, அரசியல்வாதியாக இருந்துட்டு. அதுதான் நிதர்சனம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமைதிப்படை சத்யராஜ் படம், கவுண்டமணியோட அரசியல் ஜோக்குகள், அதுக்கப்புறமா வந்து நான் எப்படி உங்ககிட்டலாம் ஒவ்வொன்றா சொல்லி எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணோம், அதேமாதிரி நீங்கள்லாம் ஒவ்வொன்றா சொல்லி வடிவேல் ஒரு சொல்லுது. அந்த அரசியல் ஜோக்குகளோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறலாம் இது அது இல்லை, இது அது இல்லை, இது அது இல்லைன்ற மாதிரி போகும். சீரியஸான கொள்கையான அரசியல் இல்லை, மாணவர்களோட நலன் வந்து செவிலியர்கள் போராட்ட தீர்வு, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி இருக்குது அப்படின்றதுலாம் 100% இன்னும் உறுதி சொல்கிற மாதிரி கண்ணெதிரில் தெரியல. இன்னும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ பிரபு அவர்கள் 18 குவாரியே இல்லீகலாக செயல்பட்டதுக்கு சீல்னு சொல்கிறாரு. அதுக்கு அதாவது ஜிஓ வச்சிருக்கீங்களான்னா எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அதுக்கு அதாவது ஜிஓ ரிலீஸ் பண்ண போறீங்களா? அதாவது ஜிஓ இதாக இருக்காரு, சீல் வச்சதுக்கான ஆர்டர் இருக்கான்னா அமைதியாக. சீல் வச்சு ஜிஓ போட்டால் என்ன ஆகிடும்னா, அது வந்து நல்ல மைனிங்ஸ் வந்து நல்ல பசையுள்ள தொகுதி கொட்டும் காசு. ஒரு சில இடத்துலலாம் ஆத்து மணல் எப்படி இருக்குன்னா சக்கரை மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்படி வச்சு அப்படி வார வேணாம். இந்த வண்டி இருக்குதுல்ல லாரி, அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு டம்முன்னு திரும்ப இடிப்பாங்க மண்ணில், இச்சாவே கொட்டிக்கும், பாதி வண்டி ஃபுல்லாகிடும். மேலேருந்து 2 பேர் குத்து விட்டா போதும், மண் ஃபுல்லாகிடும். 1.5 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு லாரி ஃபுல்லாக்கி ஏற்றுற குவாரிலாம் இருக்குது. அப்போ எவ்வளோ மணல் போகும் பாருங்கள் தமிழ்நாட்டிலேருந்து. அதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டா குவாரி எத்தனை இடம் அப்படி வெளிப்படையாக சொல்லிட்டா ஜியோலாம் போட்டால் அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஜியோ எத்தனை கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. பாருங்கள் ஜியோ போட்டாங்க,
ஆனால் அங்கே குவாரி நடக்குது, ஓகே. நைட்டில் கீட்டில் ஃபோட்டோ எடுத்து பகலில் ஃபோட்டோ எடுத்து ஜியோவில் மூடி இருக்குது, ஆனால் ஆற்று மணல் கடத்தல் நடக்குதுன்னு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கலெக்டருக்கு தலைவலியாக போயிடும். ஆல்ரெடி திமுக ஆட்சியில் 10 கலெக்டருக்கு பிரச்சனையாச்சு. இதெல்லாம் பிடிக்கணுன்னா ஈஸியாக பிடிக்கலாம். மணல் குவாரி சைட்டில் மணல் என்ன இருக்குது போச்சு, நீங்கள் ட்ரோனை வச்சு அளந்து பார்த்துட்டு இவ்வளோ வால்யூம் காணா போச்சுன்றது அது ஒரு ஸ்டடிங்க. ரெண்டாவது வந்து நேஷனல் ஹைவேஸ் டால் பிளாசா வழியாக தான் வண்டிங்க போகணும் வரணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணல் லாரி போச்சு வந்துச்சு கணக்கெடுங்க, கணக்கெடுத்து ஒரு ரெக்கார்டு எடுங்க. இது இவ்வளோ போயிருக்குது, இவ்வளோ அரசு புஸ்தகத்தில் வருவாய் வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா மாட்டிக்குவாங்க. ஆனால் இதை யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்டது வெளிப்படைத்தன்மை, நான் பேசுறது வெளிப்படைத்தன்மை. இதை தாவேகா வண்டி எதுக்கு செய்யணும்? ஆனால் டிரான்ஸ்பரன்சி தான் எங்களோட இதுன்னு அவங்க பேசுகிறாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னோம். அதெல்லாம் நான் எல்லாரும் செஞ்சாங்களா? அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்களா? இந்த கோட்டீஸ்வரன் வந்து திமுகவில் நடந்த இந்த ஆற்று மணல் கொள்ளையெல்லாம் பயங்கரமாக மணிக்கணக்காக பேசினாரா? அதிமுகவில் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு நெருக்கமானவங்களாம் அந்த சைடு வந்து செங்கல் சூளை கோயம்புத்தூர்லாம் மண் வியாபாரம்லாம் பண்ணாங்க. அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் பார்த்தாங்க. அப்போல்லாம் இவர் பேசினாரா? இப்போ வண்டி எதுக்கு பேசுகிறாரு? புரிஞ்சு போச்சா? சப்ஜெக்ட்டு கவர் பண்ணிட்டோமா? அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? மணல் வந்து போனோம். ஓகே, அது மடை மாற்றம். மணல் திருடு போதேப்பா, அங்கே போல இவங்க திருடல அவங்க திருடல. அப்போது எல்லாரும் ஒன்று தானா? எல்லாருமே இந்த சரோஜா தேவி பூரா நடிப்பா கோபால் நடிப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஒரு படத்தில்? ஓகே, அவ்வளோதான். இப்போ நிறைவாக இந்த ஆட்சி இந்த 3 வாரங்கள் எப்படி செயல்பட்டுருக்கு ஒரே வரியில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அவங்களுக்கு இன்னும் நேரம் கொடுக்கணும். உடனேலாம் முழுசாக விமர்சனம் பண்ண முடியாது. அவங்களும் புதுசாக வந்திருக்காங்க, கற்றுக்குருவாங்க. ஓகே, மக்களோட சேவை நல்லா பண்ணுறதை கற்றுக்குறாங்களா இல்லை ஊழலை கற்றுக்க போகிறாங்களா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் நிறைய சேர்த்துக்காதீங்க. சேர்த்துக்கினீங்கன்னா ஊழல் உங்களுக்கு ரொம்ப நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. உங்களுக்கு வயசு கம்மி, கம்ப்யூட்டரில் ஃபோன்லலாம் ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, இன்னும் உங்களுக்கே தெரியாமல் எக்ஸ்ட்ராவாக மண்ணு வாரிடுவீங்க. அதுக்கப்புறமா திருப்பி ஆட்சிக்கு வர்றது கஷ்டமாக போயிடும். அதனால் எதை செஞ்சாலும் பார்த்து செய்யுங்க. மக்கள் வந்து எதிர்பார்த்தது ஒன்று, நடந்துட்டுருக்கிறது வேறு. ஓகே, போக பார்க்கணும். 3 வாரன்றது ரொம்ப குறுகிய காலம். குறைஞ்சது ஒரு 6 மாதம் ஆகணும். 6 மாதம் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அரசை கணக்கிடுவதற்கு மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு 6 மாதம் ஆகும். நன்றி சார். நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.